Good afternoon students. First numbers unit second unit numbers பார்த்தோமாப்பா. Numbersல ஒரு ரிவைஸும் பார்த்தோம். ஆல்ரெடி இதுல பேலன்ஸ் ரிமைனிங் இருக்கிற டாபிக் மட்டும் பார்க்க போறோம். சரிங்களா? ரிமைனிங் டாபிக்ஸ் முன்னாடி வந்து சர்க்கிள் தி ஆட் நம்பர், ஈவன் நம்பர், அபாகஸ் மெத்தட்ல நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்றது, எக்ஸ்பேண்டட் ஃபார்ம், சிம்பிளிஃபைட் ஃபார்ம் எல்லாமே பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ அடுத்த டாபிக் என்னன்னா அசெண்டிங் ஆர்டர் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங் ஆர்டர் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். லாஸ்ட் ஒரு வீடியோல அசெண்டிங் ஆர்டர் பார்த்துட்டோம். ஓகேங்களா? இருந்தாலும் பரவாயில்ல, அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங். அசெண்டிங் ஸ்டார்ட்டா சொல்லிட்டு டிசெண்டிங் ஃபுல்லா பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து அசெண்டிங் ஆர்டர் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர். ஓகேங்களா? இப்போங்க அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் மீன்ஸ் அசெண்டிங்னா என்ன சொன்னேன் எனக்கு? அசெண்டிங் என்ன சொன்னோம்? Ascending order means small number goes to big number. இப்படி ஏறி போகும். நம்பர் எப்படி போகும்? 0, 1, 2, 3 ட்டு இன்க்ரீஸ் ஆகி போகும். அதாவது small number goes to ascending means small number goes to small to big number. Small to big. Did you understand pa? Listen. இங்க பாருங்க. Ascending means small number goes to big number. சரிங்களா? Ascending means small number goes to big number. Descending means descending order. Descending order means big number goes to small number. Big to small. Big number to small number. Big number goes to small number. Big number இருந்து small number போறது descending order. Descending means இப்படி big number எங்க இருந்து வரும்? சரி, big number இருந்து 5, 4, 3, 2, 1 இப்படி big number இருந்து small number வரும். Big number இருந்து small number இருந்து descending order. Small numbers வந்து big number போகும். Small numberல இருந்து 0 வேணா 1 2 3 4. ஓகேங்களா? Small numberல இருந்து big numbers போறது ascending order. Big numberல இருந்து small number வந்து descending order. The ascending order means ஏறு வரிசைன்னு சொல்வாங்க. ஏறு வரிசை இன்க்ரீஸ் ஆயிடும். சரிங்களா? ஏறு வரிசை ascending order means நம்ம கிளாஸ்ல கூட நம்ம எப்படி பண்ணுவாங்க? மிஸ் எப்பயுமே உள்ள உட்கார வைக்கும்போது சிட் பண்ணி வைக்கும்போது என்ன பண்ணுவாங்க? குள்ளமா இருக்கிறவங்கள இருந்து டாலா இருக்கிறவங்க. பிகாஸ் டாலா இருக்கிறவங்க பின்னாடி இருந்தாலும் போர்டு விசிபிள் ஆகும். ஷார்ட்டா இருக்கிறவங்க பின்னாடி போய் உட்காந்துட்டா போர்டு தெரியாது. டாலா இருக்கிறவன் ஃப்ரண்ட்ல இருந்தானா என்ன ஆகிடும்? மற்றவங்களுக்கு மறைச்சிருவான். ஸோ என்ன பண்ணுவாங்க? அசெண்டிங் ஆர்டர்ல நிற்க வைப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஷார்ட்டா இருக்கிறவன் யாரு, அதுக்கப்புறம் டாலா இருக்கிறவங்க ஒன்னொன்னா இன்க்ரீஸ் ஆகி போகும். ஹைட் இன்க்ரீஸ் ஆகிற வயசுல ஸ்டாண்ட் பண்ணி நிற்க வச்சு அதுக்கப்புறம் சிட் பண்ணி உட்கார வைப்பாங்க. சரிங்களாப்பா? ஸோ அது மாதிரி உட்காரத்துக்கு நம்ம ப்ரொசீஜர் யூஸ் பண்ணுறது அசெண்டிங் ஆர்டர் தான். நம்ம கிளாஸ் ரூமில் சிட் பண்ணுற மெத்தடே அசெண்டிங் ஆர்டர் தான். ஓகேங்களா? முதல்ல ஷார்ட்டாக இருக்கிறவங்க சிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி அவனை விட ஹைட்டாக இருக்கிறவங்க, அவனை விட ஹைட்டாக இருக்கிறவங்க. ஸோ அசெண்டிங் ஆர்டர் மீன்ஸ் ஸ்மால் நம்பர் கோஸ் டு பிக் நம்பர். ஓகேங்களா? டிசெண்டிங் ஆர்டர் மீன்ஸ் பிக் நம்பர் கோஸ் டு ஸ்மால் நம்பர். மீன்ஸ் இதில் ஸ்மால் நம்பர் பிக் நம்பர் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம். இப்போ ஓகேவா? அசெண்டிங் மீன்ஸ் ஸ்மால் நம்பர் கோஸ் டு பிக் நம்பர். ஸ்மால்லேருந்து பிக் போகும் ஏறு வரிசை. டிசெண்டிங் மீன்ஸ் பிக் நம்பர்லேருந்து ஸ்மால் நம்பர் வரும். ஓகேங்களா? ஸோ அசெண்டிங்னா எப்படி, டிசெண்டிங்னா என்ன, இதை ஃபஸ்ட்டு மைண்டில் வந்து நீங்கள் மைண்டில் செட் பண்ணிக்கணும். நீ மெமரி பண்ணால் கூட தப்பு இல்லை, மெமரி பண்ணி கூட நீ வச்சுக்கோ. அசெண்டிங் மீன்ஸ் ஸ்மால் நம்பர் கோஸ் டு பிக் நம்பர். அதை அப்படியே மெமரி பண்ணிக்கோ. Descending means big number goes to small number. அப்படின்ற மைண்டில் நல்லா மெமரி பண்ணி வச்சுக்கோ. எப்பயுமே அசெண்டிங் இருக்கும்போது ஸ்மால் நம்பர்லேருந்து பிக் நம்பர் போகும், ஸ்மால் நம்பர்லேருந்து பிக் நம்பர் போகும். அப்படிங்கிறது ஒரு மைண்டில் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா தான் அந்த மைண்டில் சொல்லி நம்ம எழுதினோம்னா தான் மிஸ்டேக் எதுவும் வராது நம்பர்ஸ். இப்போ மீன்ஸ் நம்ம ஸ்மால் நம்பர் பிக் நம்பர் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணலாம். ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம். சரிங்களா? லாஸ்ட் கிளாஸ்க்கு முன்னாடி பார்த்தோம். ஸ்மால் நம்பர் அண்ட் பிக் நம்பர்னா சிங்கிள் டிஜிட்டாக இருந்தால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். Here 7, here 9 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க.
இதுல கிரேட்டர் நம்பர் எது சிங்கிள் டிஜிட்டா இருந்தா ஈஸியா கண்டுபிடிச்சிடுங்க சிங்கிள் டிஜிட் மீன்ஸ் ஒன் டிஜிட் நம்பர் ஒன் டிஜிட் நம்பர்னா என்ன சொல்லிருக்கேன் 0 ல இருந்து 9 வரைக்கும் இருக்க நம்பர்ஸ் சொல்லிருக்கோம் அந்த மாதிரி சொன்னா ஈஸியா நீயே ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம் ஓகேங்களா 1 2 3 சொல்லி பாப்போம் நாம 4 இருக்கு இந்த பக்கம் 8 இருக்குனா எது ஸ்மால் நம்பர் எது பிக் நம்பர்னு நாமளே ஈஸியா சொல்லிடலாம் so here this side is 7 this side number is 7 and that side 9 okay வா இதுல இந்த two நம்பர்ஸ்ல நம்ம பார்க்கும் பொழுது 7 biggest number 9 biggest number அப்படினு பார்த்தா ஆல்ரெடி நீ சொல்லிடுவ 7 பென்சில் உங்களுக்கு இருக்கு 9 பென்சில் ஒருத்தங்க இருக்கு சோ யார்கிட்ட அதிகமா இருக்கு அப்படிங்கிட்ட 9 பென்சில் இருக்கவங்க அதிகம் சொல்லுவோம் சோ அந்த சைடு நாம biggest சிம்பிள் போடுவோம் எந்த சைடு நம்பர் வந்து பிக்கா இருக்கோ அந்த சைடு வந்து greater than symbol greater means பெருசு ஓகேங்களா அந்த சைடு நாம greater than symbol யூஸ் பண்ணுவோம் so single digit means you easily find that ஓகேவா சிங்கிள் டிஜிட்டா இருந்தா ஈஸியா நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவீங்க நெக்ஸ்ட் டபுள் டிஜிட்ல பாருங்க greater than here 43 here 54 one number வந்து 43 அடுத்து செகண்ட் நம்பர் வந்து 54 மிஸ் இதுல எப்படிங்க மிஸ் நாங்க கிரேட்டர் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படினா ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன சொல்லிருக்கேன் நான் கிரேட்டர் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு என்ன சொல்லிருக்கோம் ஃபர்ஸ்ட் டிஜிட் எதுவோ அந்த நம்பர் பாருங்க அதுல எது பெரிய நம்பரோ அதுல வச்சு நம்ம கிரேட்டர் than போடலாம் அப்படி சொல்லிருக்கோம் ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் நம்பர்னு பாக்கும்போது இதுல ஃப்ரண்ட் சைடு ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 4 இந்த சைடு 5 ஓகேங்களா here 43 means first number is 4 54 na adha first number vandu 5 idhula 4 pairs 4 greater than 5 greater than nu paathu nam easy ah podikalam சரிங்களா idhula 4 pairs 5 pairs அப்படி ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா எதுனா 5 pairs ஈஸியா சொல்லிடுங்க சிங்கிள் டிஜிட்ங்கும்போது ஈஸியா சொல்லிடுங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் நம்பரை வச்சு நாம ஈஸியா கண்டுபிடிச்சு எது greater than அப்படி கண்டுபிடிச்சு போடலாம் so listen here what is the greater than number 54 is the greater than number so in the side greater than symbol use பண்ணுங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நம்பர் வச்சு பார்த்து போடணும்னு சொல்லிருக்கேன் ஓகே செகண்ட் அதே பாருங்க இந்த சைடு 56 லிசன் ஃபர்ஸ்ட் நம்பர் வச்சு போட சொன்னோமா இந்த சைடு 58 ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் டிஜிட் எப்பவுமே ரெண்டு சைடு சேமா வருது ஓகேங்களா ஃபர்ஸ்ட் டிஜிட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் டிஜிட் வச்சு போட சொன்னீங்க ஃபர்ஸ்ட் டிஜிட் டிஃபரண்டா இருந்துச்சுனா நம்ம ஈஸியா எது பிக்கஸ்ட் நம்பரோ அதை வச்சு கிரேட்டர் போடலாம் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் நம்பர் ரெண்டு சேமா வருது here this side 56 has first digit has 5 58 also has 5 okay la 56 la first number 5 58 5 okay va so இப்படி ரெண்டு நம்பர் சேமா வந்துச்சுனா அப்ப என்ன பண்ணனும் first digit சேமா வந்துச்சுனா second digit you must see the second digit அடுத்த டிஜிட்டை பார்ப்போம் சரிங்களா டபுள் டிஜிட் கொடுக்கும்போது first digit சேமா வந்துச்சுனா second digit வச்சு எந்த நம்பர் கிரேட்டஸ்ட் நம்பரோ அத வச்சு இங்க first digit சேமா வந்துச்சு so second number பார்க்கறோம் இந்த சைடு 6 இருக்கு இந்த சைடு 8 இருக்கு ஓகேங்களா so 6 பெருசா 8 பெருசா which is the greatest one 8 is the greatest one so நாம இந்த சைடு greater than symbol போடுறோம் ஓகேங்களா 2 டிஜிட்னா தட்ஸ் ஆல் அவ்வளவுதான் ஒண்ணு first digit first number வந்து டிஃபரண்டா வரும் இல்லையா first digit சேமா வரும் ஓகேங்களா 2 டிஜிட்ல இந்த நெக்ஸ்ட் 3 டிஜிட் நம்பரா இருந்துச்சுனா என்ன பண்ணுவீங்க 3 டிஜிட்டா இருந்தா எத்தனை கண்டிஷன்ஸ் வருதுன்னு பாருங்க 3 டிஜிட்டா இருந்தா 438 322 இப்போ 3 டிஜிட்ஸ்ல 2 நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க இது ரெண்டுல கிரேட்டஸ்ட் எதுன்னு பாக்கும்போது எப்பவுமே ஃபர்ஸ்ட் லைன் பாக்கும்போது ஃபர்ஸ்ட் டிஜிட் தான் பார்க்கணும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் டிஜிட் பாக்கும்போது here 4 here 3 இந்த சைடு 4 இருக்கு இந்த சைடு 3 இருக்கு so which is the greatest one 4 or 3 4 is the greatest number comparing to 3 3 ஓட கம்பேர் பண்ணும்போது 4 தான் greatest number so இந்த சைடு greatest symbol யூஸ் பண்ணலாம் so first digit பார்த்து அதுல greatest symbol யூஸ் பண்ணுங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க ஓகேங்களா here listen second example இப்போ பாக்கும்போது இதுல first digit ரெண்டும் சேமா இருக்கு first digit number here this side also 5 that side also 5 ரெண்டு சைடுமே 5 இருக்கு so first digit சேமா வந்துச்சுனா நான் என்ன சொல்லிருக்கேன் second digit பாருங்கன்னு சொல்லிருக்கேன் first digit சேமா வந்துச்சுனா second digit பார்க்கறோம் so here 4 and this side number is 6 okay இந்த side 4 இருக்கு இந்த side 6 இருக்கு so which one is the greatest one 6 is the greatest comparing to 4 4 ஓட கம்பேர் பண்ணும்போது எது பெருசு 6 பெருசு so இந்த சைடு greater than symbol போடுவோம் greater than symbol யூஸ் பண்ணிட்டோம்
565 565 இருக்க சைடு greater than symbol யூஸ் பண்ணிப்போம் ஓகேங்களா சோ இது ஃபர்ஸ்ட் டிஜிட் சேமா ஃபர்ஸ்ட் டிஜிட் டிஃபரண்டா வந்தா இப்படி ஃபர்ஸ்ட் டிஜிட் சேமா வந்துச்சுனா செகண்ட் டிஜிட் பார்க்கறேன் தென் செகண்ட் டிஜிட்டும் சேமா வருது செகண்ட் டிஜிட்டும் listen first digit also same first give 4 give 4 here also 8 here also ரெண்டு டிஜிட்டும் சேமா வருது மீன்ஸ் ஃபர்ஸ்ட் டிஜிட்டும் சேமா வருது செகண்ட் டிஜிட்டும் சேமா வருது அப்ப என்ன பண்ணனும் லாஸ்ட் தேர்ட் டிஜிட் பார்க்கலாம் இந்த சைடு 1 இருக்கு இந்த சைடு 6 இருக்கு so which is the biggest one 6 is the biggest number ஓகேவா so here 481 இந்த சைடு இருக்கிறது 481 இந்த சைடு இருக்கிறது 486 ஓகேவா சோ அப்ப ஃபர்ஸ்ட் two numbers சேமா இருந்தனா third number பார்ப்போம் சரிங்களா so 6 is the greatest number so 6 சைடு நம்ம greatest ஓகேங்களாப்பா இப்ப greatest number எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு புரிஞ்சுச்சா இது வச்சு தான் நம்ம இப்ப ascending descending ஃபார்ம் பண்ணோம் சரிங்களா நெக்ஸ்ட் ascending order and descending order ஃபார்ம் பண்ணோம் ascending ஆல்ரெடி ஒரு கிளாஸ் பார்த்துட்டோம் சோ ஷார்ட்டா ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும் பார்த்துட்டு descending போலாம் one or two sums மட்டும் பார்த்துட்டு descending போலாம் ஓகேவா நெக்ஸ்ட் அடுத்த டாபிக் வந்து ascending order arrange the numbers in ascending order arrange the numbers in ascending order okay papa first sum பாருங்க ascending order na enna what I told you about ascending order means small number goes to big number இப்போ நம்ம மைண்ட்ல எது இருக்கணும் ascending order னா small number goes to big number சின்ன நம்பர்ல இருந்து நம்ம பெரிய நம்பருக்கு மூவ் பண்ணி ரைட் பண்றது தான் ascending order ஓகேவா what is the question first number is 50 second 405 third 109 fourth one 600 okay va here is the sum this is idoda answer நம்ம ரைட் பண்ண போறோம் ஆன்சர் என்னன்னா பாருங்க 4 நம்பர்ஸ் அவங்க கொடுத்துட்டாங்க என்ன கொடுத்துட்டாங்க 4 நம்பர்ஸ் 4 செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க 4 நம்பர்ஸ் 51 நம்பர் 405 one நம்பர் 109 one நம்பர் 600 one ஓகேவா 4 நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க இந்த 4 நம்பர்ஸ்ல which one is the smallest நம்ம ascending நாவே என்ன சொல்லிருக்கோம் ascending means small number goes to big number ascending நாவே என்ன சொல்லிருக்கேன் நான் ascending னா என்ன சொல்லிருக்கோம் small number இது மைண்ட்ல வச்சுக்கணும்பா small number goes to big number small number goes to big number ஓகேவா இது மைண்ட்ல வச்சுக்கணும் ascending எழுதி முடிக்கிறது small number goes to big number okay so in the four numbers which one is the smallest one small goes to big ன்னு சொல்லிருக்காங்க so எது smallest பாத்தீங்கன்னா first நல்லா லிசன் பண்ணுங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்றது பாருங்க 50 ங்கிறது 2 digit number 50 ங்கிறது இதுல only one number தான் 2 digit number another three number is 3 digit numbers others are 3 digit இந்த remaining 3 numbers எப்படி பாருங்க 3 digit இருக்கு பட் இந்த first number மட்டும் எப்படி இருக்கு first number மட்டும் எப்படி பாருங்க 2 digit இருக்கு so 2 digit numbersனால 3 digit numbersனால அத வச்சு ஐடென்டிஃபை பண்ணி நம்ம first one எழுதிடலாம் எப்பவுமே 2 digit தான் 2 digit நம்பர்ங்கிறது கம்மி வேல்யூ 3 digitங்கிறது 2 விட அதிகம் தான் ஓகேங்களா சோ அப்ப 2 digit நம்பரோட வேல்யூ கம்மியா தான் இருக்கும் 50 லிசன் பண்ணுங்க 50 இங்க 109 50 பெருசா 100 பெருசா 50 பிக்கப்பா 100 பிக்கப்பா 100 தான் பிக் ஓகேவா 100 ல வர வேல்யூ பிக்கஸ்டா இருக்கும் கம்பேர் டு 50 இந்த ரெண்டையும் தான் கம்பேர் பண்றோம் சரிங்களா 50 ஓட கம்பேர் பண்ணும்போது 100 வேல்யூ அதிகம் ஓகேங்களா சோ அப்ப இருக்குறதுல ஸ்மாலஸ்ட் எது இந்த 4 நம்பர்ஸ்ல
இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் ஒன் 50 இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் 50 ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரைட் பண்ணதை ஒமிட் பண்ணிடணும் இதை பற்றி நமக்கு இனிமேல் மைண்டில் இல்லை ஓகேங்களா ஒரு ஆள் ஒன்று இருக்கிற 4 நம்பர்ஸில் 1 நம்பர் ரைட் அவுட் பண்ணிட்டோம் ஸோ அதை லீவ் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிற 3ல எது ஸ்மால் ஃபஸ்ட்டு 4ல ஸ்மால் எதுன்னு ரைட் பண்ணிட்டோம் தென் நெக்ஸ்ட்டு அதை இனிமேல் மறந்துருக்கு ரைட் பண்ணதை மறந்துட்டு ரிமைனிங் இருக்கிற 3ல which one is the smallest one remaining 3 numbersல which is the smallest number okay va here you listen in second number பாருங்க இது ஆல்ரெடி இது முடிச்சிட்டோம் 50 முடிச்சிட்டோம் so leave that next 405 109 600 405 109 600 3 numbers remaining இருக்கு இந்த நம்பர்ஸ் வச்சு என்ன சொல்லிருக்கோம் நான் எப்பவுமே என்ன சொல்லிருக்கேன் இந்த நம்பர்ல எது ஸ்மாலஸ்ட் பார்க்க எந்த ஒரு நம்பர் ஸ்மாலஸ்டா பிக்கஸ்டா பார்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் எது பிக்கஸ்ட் ஸ்மாலஸ்ட் பார்க்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் பாருங்கன்னு சொல்லிருக்கோம் ஓகே என்ன சொல்லிருக்கோம் ஃபர்ஸ்ட் நம்பரை see பண்ணுங்க listen here இதுல first number வந்து 4 then next here in this number first number is 1 in this number first number is 6 ஓகேங்களா சோ பாருங்க 405 ல first number is 4 109 ல first number is 1 600 ல first number is 6 so இந்த 3 நம்பர்ஸ்ல நாம எது வந்து smallest பார்க்கணும் ascending means what I told you ascending னா என்ன சொன்னா small number goes to big number னு சொன்னோம் so small தான் இப்ப நம்ம ஐடென்டிஃபை பண்றோம் இப்போ 3 லயே இருக்கிற first values மட்டும் என்னன்னு பார்த்துட்டோம் இந்த 3 நம்பர்ஸ்ல which one is the smallest one எது ரொம்ப சின்ன நம்பர் எது ரொம்ப சின்ன நம்பர் listen here 4 இருக்கு 1 இருக்கு 6 இருக்கு இந்த 3 ல which is the smallest number னு ஐடென்டிஃபை பண்ணனும் ஓகேங்களா எது பாருங்க 4 1 6 4 1 6 இந்த 3 ல எதுப்பா ஸ்மாலஸ்ட் நம்பர் இருக்குறதுல இந்த 3 நம்பர்ஸ்ல எது ஸ்மாலஸ்ட் one is the smallest one is the smallest one so 1 means what is its number 109 so next number is 109 ஓகேங்களா so 50 முடிஞ்சிச்சு 109 முடிஞ்சிச்சு so இத ரெண்டையும் லீவ் பண்ணிட்டு மீதி இருக்கிற ரிமைனிங் பார்த்தா 405 and 600 405 and 600 அந்த ரெண்டுல ஃபர்ஸ்ட் நம்பர் பாத்தீங்கன்னா here 4 here 6 ஓகேங்களா 4 and 6 two numbers இருக்கு அது ரெண்டுல ரிமைனிங் இருக்க நம்பர்ஸ்ல என்ன இருக்கு 4 உம் 6 உம் இருக்கு சரிங்களா அந்த 4 6 ல which one is the smallest one 405 or 600 எதுப்பா smallest one 405 ஆ 600 ஆன்னு பார்க்கணும் ஓகேவா ரைட் பண்ணது நம்ம ரைட் பண்ண நம்பர்ஸை லீவ் பண்ணிடணும் விட்டுறணும் ரிமைனிங் இருக்கிற நம்பர்ஸ் வந்து தான் நம்ம அடுத்த ஸ்மாலஸ்ட் ஒன் எது நெக்ஸ்ட் ஸ்மாலஸ்ட் ஒன் எது which one is the அப்படினு ஐடென்டிஃபை பண்ணணும் ஓகேங்களா 50 போயிடுச்சு 109 போயிடுச்சு ரிமைனிங் இருக்குது 405 ம் 600 சோ 405 ல 600 லயும் பாருங்க which one is the smallest 400 ஆ 600 405 is the smallest one so 405 ரைட் பண்ணிட்டோம் லாஸ்டா இருக்கிற ரிமைனிங் மீதி என்ன இருக்கு நம்பர் 600 that's all finish பண்ணிட்டோம்ப்பா இப்போ சொல்லி பாருங்க smallest நம்பர்ல இருந்து big number போயிருக்கான்னு நாம செக் பண்ணிக்கலாம் ascending order ascending means smallest நம்பர்ல இருந்து big number போயிருக்கான்னு செக் பண்ணிட்டோம் ஓகேங்களா listen பாருங்க first 5 50 then 100 small to big at the 100 ல இருந்து பாக்கும்போது 400 இதுல இருந்து இது இன்கிரீஸ் ஆயிருக்கு so small goes to big 400 ல இருந்து இன்கிரீஸ் ஆகும்போது 600 ஓகேங்களா ஓகே பாப்பா so இப்போ எப்படி ஆயிருக்கு small number வந்து big numbers க்கு increase ஆகுது that is called the ascending order ஓகேங்களா did you all understand ascending means small number goes to big number நம்ம எந்த நம்பருமே நம்ம first small ஆ big ஆ கன்சிடர் பண்றதுக்கு என்ன சொல்லிருக்கேன் எடுத்த உடனே first digit பாருங்க ஓகேவா அதுக்கு முன்னாடி எல்லா டிஜிட்ஸுமே 2 டிஜிட்ஸ்ல கொடுத்திருக்காங்களா சரி எல்லா நம்பர்ஸ்மே 2 டிஜிட்ஸ்ல கொடுத்திருக்காங்களா எல்லா நம்பர்ஸ்மே 3 டிஜிட்ல கொடுத்திருக்காங்களா அப்படின்றதை நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் ஏன்னா இங்க கொடுத்திருக்க 4 நம்பர்ஸ்ல 1 நம்பர் வந்து 2 டிஜிட்டா இருக்கு another நம்பர்ஸ் வந்து 3 டிஜிட்டா இருக்கு இங்க ஃபர்ஸ்ட் நம்பர் பார்க்கறேன்னு மீன்ஸ் இங்க 5 இருக்குது இங்க 4 இருக்குது அப்படினு நீங்க கன்சிடர் பண்ணக்கூடாது எல்லாத்துலயுமே டிஜிட்ஸ் வந்து கரெக்ட்டா இருக்கா 2 டிஜிட்ஸ் 3 டிஜிட்ஸ் கரெக்ட்டா இருக்கா அப்படின்றத ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஓகேவா இது 2 டிஜிட் தான் இருக்குறதுல இதுதான் ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஓகேவா மீன்ஸ் இங்க 5 இருக்கு நீங்க முன்னாடி போட்டுட்டீங்க அப்படின்ற இதுக்கு நம்ம வரக்கூடாது சரிங்களா இது 2 டிஜிட் வேல்யூ இது 3 டிஜிட் வேல்யூ ஓகேவா 3 டிஜிட் விட 2 டிஜிட் தான் எப்பவும் லோ வேல்யூ ஓகேங்களா another one sum பார்க்கலாமா
ascending then ascending already பார்த்திருக்கோம்பா ஒரு ascendingல ஒரு வீடியோவே போட்டுருக்கு ஃபுல்லா சோ நான் descending மூவ் ஆயிடலாம்னு நினைக்கிறேன் ascending ஒரு எக்ஸாம்பிள் போதும் இல்ல next descending பார்க்கலாம் arrange the numbers in descending order arrange the numbers in descending order means what is mean by descending order descending order na enna solliruken big number goes to small number descending order na big number goes to small number the descending order oda condition big number goes to small number idan நீ memory பண்ணியே ஆகும் சரிங்களா odd number even number க்கு எப்படி condition memory பண்ணனுமோ and the same way ascending descending க்கு நாம என்ன பண்ணனும் conditions memory பண்ணியே ஆகும் சரியா descending means big number goes to small number இத மைண்ட்ல செட் பண்ணிக்கோங்க now we are going to see the example 212 first number is எப்படிமே நீங்க first number ரைட் பண்ண உடனே எல்லாத்துலயும் digits கரெக்ட்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க first ஓகேங்களா digits means one digit number two digit number இந்த மிங்கிள் ஆகி வந்திருக்கா 3 digit னா 4 number 3 digit ஆ இருக்கா இல்ல ஏதாவது 2 numbers 2 digit இருக்கா அப்படிங்கறது செக் அவுட் பண்ணிக்கோங்க 212 and 503 369 60 ஓகேங்களா இப்போ நம்ம எக்ஸாம்பிள் கொடுத்தாச்சு ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்கேன் digits எல்லாத்துலயும் கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணுங்கன்னு சொன்னேன் here 3 digit then here one is 2 digits so 2 digits la value digit ஒன்னு கம்மியா இருக்கு means that is the smallest value in all எல்லாத்துலயும் இதுதான் smallest value 60 okay அப்ப 60 ங்கிறது smallest value first கண்டுபிடிச்சிட்டு digits கரெக்ட்டானு பாத்துக்கணும் first 3 numbers ல 3 digit இருக்கு only one number have one digit sorry only one number have two digit ஒரு நம்பர் மட்டும் தான் 2 digit ல இருக்கு ஓகேவா so this one is the smallest number comparing to all எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது இதுதான் smallest number முடிவு பண்ணிட்டோம் ascendingல smallest number firstல எழுதுவோம் பட் descendingல என்ன பண்ண போறோம் big number goes to small number so big numberல இருந்து small number போகும்போது small number தான் லாஸ்ட்ல வரும் small number தான் லாஸ்ட்ல வரும் so இந்த small number பத்தி இப்ப கவலை இல்ல 2 digit இதுதான் லாஸ்ட் வரும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ரிமைனிங் இருக்கிற 3 ல பாருங்க ரிமைனிங் இருக்கிற 3 நம்பர்ஸ்ல பாத்தீங்கன்னா அத என்ன சொல்லிருக்கேன் big number goes to small number that is called descending order னு சொல்லிருக்கோம் so big number means என்ன சொல்லிருக்கேன் first number பாருங்க எல்லாரும் first number என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணுங்க first number பார்த்துட்டு அதுல எது big numberோ அத first நம்ம ரைட் பண்ண போறோம் the 2 digit இத லீவ் பண்ண சொல்லிட்டேன் because this one is the smallest number so we write it the last value இதுதான் லாஸ்டா நம்ம எழுத போறோம் so இத விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிற 3 ல பாருங்க 2 5 3 அந்த ஃபர்ஸ்ட் வேல்யூஸ் எல்லாம் பாருங்கன்னு சொல்லிருக்கேன் ascending and descending and ரைட் பண்றதுக்கு முன்னாடி எது biggest smallest னு தெரிஞ்சிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூஸ் ஃபர்ஸ்ட் நம்பரை பாருங்கன்னு சொல்லிருக்கோம் here 2 5 3 2 5 3 3 numbers இருக்கு பாருங்க which one is the biggest number 2 5 3 இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் one only 2 5 3 அதை இங்க ரைட் பண்ணிருக்கேன் which one is the biggest one 5 is the biggest one 5 is the biggest one so 5 இருக்கிற நம்பர் எது 503 503 means first you write that number 503 is the biggest number comparing to all எல்லா நம்பரையும் கம்பேர் பண்ணும்போது எதுதான் biggest number 503 so நம்ம எழுதுற நம்பரை இப்ப மறந்துடணும்னு சொல்றேன் so இத லீவ் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிறது பாருங்க 5 முடிச்சிட்டோம் 5 முடிச்சிட்டா அடுத்து ரிமைனிங் இருக்குது 2 உம் 3 உம் இருக்கு 2 உம் 3 உம் இருக்கு இது ரெண்டுல biggest எது big number goes to small number தான் so big condition தான் வச்சுக்கணும் ascendingல தான் small numberன்னு மைண்ட்ல ஃபர்ஸ்ட் எழுத போறது ஸ்மாலா இருக்கும் ரிமைனிங் இருக்கிறதுல small number எழுதுவோம் but descendingல ரிமைனிங் இருக்கிறதுல big number எழுதுவோம் descending means big number goes to நிதானமா பாருங்க சரியா புரிஞ்சு படிங்க ரெண்டையும் சொல்லும்போது குழப்பிக்காதீங்க ascending and descending
ஒண்ணுமே இல்ல ஷார்ட்டா மைண்ட்ல வச்சுக்கிறது ascendingனா small number goes to big number descendingனா big number goes to small number அத மட்டும் மைண்ட்ல வச்சுட்டு கரெக்ட்டா பாத்துக்கோங்க பண்ணி போட்டு குழப்பிக்கிறேன் சரிங்களா சோ இப்போ 503 எழுதிட்டோம் ரிமைனிங் இருக்குது இந்த 2 நம்பர்ஸும் here 2 இருக்க ஒரு நம்பர் இன் ஃப்ரண்ட் நம்பர்ல 2 இருக்குது ஒன்னு ஃப்ரண்ட் நம்பர்ல 3 இருக்கு நம்பர் ஒன்னு 2 இருக்குதுனா 212 3 இருக்குதுனா 369 ஓகேங்களா சோ இந்த 2 நம்பர்ஸ்ல in these 2 numbers which one is the biggest number 212 பெருசா 369 பெருசா ஃபர்ஸ்ட் நம்பர் வச்சு சொல்லுங்கன்னு சொல்லிட்டேன் இது 200 வேல்யூ இது 300 வேல்யூ so which one is the biggest one 369 which one is the biggest one 369 ஓகேங்களா சோ இதுவும் முடிஞ்சிச்சு 503 ரைட் பண்ணியாச்சு 369 ரைட் பண்ணியாச்சு சோ இதையும் நாம மாத்தலாம் 503 முடிஞ்சிச்சு 369 இருக்குது ரிமைனிங் இருக்குது 3 டிஜிட்ல இது ஒண்ணே ஒண்ணு தான் அடுத்து இது 16 இது 2 டிஜிட் அதான் இருக்குறதுல ஸ்மாலஸ்ட் சோ நோ ப்ராப்ளம் சோ இந்த 2 நம்பர்ஸ் ரைட் பண்ணதுக்கு அப்புறம் ரிமைனிங் இருக்குது என்னப்பா 212 ஓகேங்களா இப்போ 3 நம்பர்ஸ் ரைட் பண்ணிட்டோம் ரிமைனிங் இருக்குது என்னப்பா இந்த 2 டிஜிட் 60 ரிமைனிங் இருக்குது 2 digit number 60 அப்படியே ரைட் பண்ணுங்க ஓகேவாப்பா சோ listen இங்க பாருங்க இப்போ இந்த ஆர்டரை செக் அவுட் பண்ணுங்க big number goes to small number போயிட்டான்னு பாருங்க கம்பேர் வித் இந்த எல்லா நம்பரையும் பாருங்க 500 தான் ஃபர்ஸ்ட் பிக்கஸ்ட் நம்பர் அதுக்கு அப்புறம் 300 போடுறோம் ஓகேங்களா big number goes to small number இங்க 500 போடுறோம் இங்க 300 போடுறோம் next 200 next 60 லாஸ்ட் வேல்யூ சரிங்களா சோ இப்போ செக் பண்ணும்போது இங்க big numbers இருக்கா ஃப்ரண்ட்ல அப்படினு செக் பண்ணிக்கணும் here 500 value here 300 here 200 இப்போ பாருங்க big numberல இருந்து small number 5 ஓட 5 ல இருந்து 3 numbers 3 வந்து small 3 ல இருந்து 2 small 2 ல இருந்து 3 digit இது 2 digit small வேல்யூக்கு போயிடுச்சு ஓகேங்களா சோ big numberல இருந்து small numberக்கு போயிடுச்சு that is called descending number சரிங்களா another one example பார்ப்போமா okay listen next one பாருங்க second example 051 எடுத்துட்டு இது நல்லா லிசன் பண்ணுங்க ஃப்ரண்ட்ல 0 போட்டுருக்காங்க சோ 3 டிஜிட் நீங்க எடுத்துக்கவே கூடாது because இது என்னது ஃப்ரண்ட்ல 0 இருந்தா அதுக்கு வேல்யூவே கிடையாது இது 2 டிஜிட் நம்பர் தான் 51ங்கிறது 51ங்கிறது 2 டிஜிட் நம்பர் இது எப்படி நாம ரீட் அவுட் பண்ணுவோம் 051 னா ரீட் அவுட் பண்ணுவோம் 51 only use ஓகேங்களா சோ 51ங்கிறது 2 டிஜிட் நம்பர் ஃப்ரண்ட்ல 0 மீன்ஸ் 3 டிஜிட் னு 3 டிஜிட் னு எண்ணிட்டு இருக்காரு சரிங்களா here 51 then 100 then 810 then 167 then 167 so now you have four numbers இருக்கு இதுல பாருங்க ஃபர்ஸ்ட் வேல்யூ மட்டும் 2 டிஜிட் நம்பர் another 3 numbers வந்து 3 டிஜிட் நம்பர் ஓகேங்களா நான் சொல்லும்போது என்ன சொன்னேன் டிஜிட்ஸை ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க அதை வச்சு நம்ம ஈஸியா ரைட் பண்ணிடலாம் 2 டிஜிட்னா அது ஸ்மாலஸ்ட் வேல்யூ கம்பேரிங் டு 3 டிஜிட்ஸ் 3 டிஜிட் நம்பரோட கம்பேர் பண்ணும்போது 2 டிஜிட் நம்பர் வந்து வேல்யூ கம்மி ஓகேங்களா சோ இத நம்ம 51 வந்து மைண்ட்ல லாஸ்டா செட் பண்ணிக்கோ because big number goes to small number descending order small number லாஸ்டா தான் வரப்போகுது சோ 51 நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை ரிமைனிங் இருக்கிற 3 ல பாருங்க 100 810 167 ரிமைனிங் 3 நம்பர்ஸ் இருக்கு இதுல நம்ம ஆர்டர் ரைட் பண்ண போறோம் big number இருக்கு இதுல எது biggest நம்பர்னு பார்க்கணும் ஓகேங்களா நான் என்ன சொல்லிருக்கேன் biggest number பார்க்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் டிஜிட்டை பாருங்கன்னு சொல்றேன் ஃபர்ஸ்ட் டிஜிட்டை பாருங்கன்னு சொல்றேன் ஃபர்ஸ்ட் டிஜிட் பார்க்கும்போது here 1 இருக்கு here என்ன இருக்கு 8 இங்க என்ன பாருங்க 1 இருக்கு ஓகேவா என்னென்ன நம்பர்ஸ் இருக்கு 1 8 1 3 நம்பர் இருக்கு ஓகேவா ஃபர்ஸ்ட் டிஜிட் so இதல which one is the biggest in that 3 number இந்த மூணு நம்பர்ல எதுப்பா biggest number 8 is the biggest number 8 எதுக்கு இன்க்ளூட் ஆயிருக்கு என்ன நம்பர்ல இன்க்ளூட் ஆயிருக்கு so 810 ல வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு 8 இது ஓகேங்களா so which is the biggest number in 3 இந்த மூணுல எதுப்பா biggest number 810 is the biggest number ஓகேவா so அது முடிஞ்சிருச்சு இது விட்டுருங்க நான் ட்ரை பண்ணதை விட்டுட்டு மீதி இருக்க ரிமைனிங் பாருங்கன்னு சொல்லிருக்கேன் ரிமைனிங் என்னென்ன இருக்கு ரிமைனிங் பார்க்கும்போது இதுலயும் ஃபர்ஸ்ட் நம்பர் 1
இதுலயும் ஃபர்ஸ்ட் நம்பர் 1 ஓகேவா ரெண்டும் சேம் ஆயிடுது ஓகேங்களா ரெண்டும் சேம் ஆயிடுச்சு சோ சேம் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் டிஜிட் ரெண்டும் சேமா இருக்கு here 100 and 167 ஓகேவா 100 னும்போது இதுலயும் ஃபர்ஸ்ட் டிஜிட் சேமா இருக்கு இதுலயும் ஃபர்ஸ்ட் டிஜிட் சேமா இருக்கு நான் ஃபர்ஸ்ட் டிஜிட் சேமா இருக்குனா அடுத்து நான் என்ன பண்ண சொல்லிருக்கேன் செகண்ட் டிஜிட் பாருங்கன்னு சொல்லிருக்கேன் என்ன சொன்னேன் what I told செகண்ட் டிஜிட்டை வச்சு நம்ம which is the greatest number னா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் சொல்லிருக்கேன் சோ ஃபர்ஸ்ட் டிஜிட் சேமா இருக்கும்போது செகண்ட் டிஜிட் பாத்தீங்கன்னா இங்க here 0 in this side 167 ல this number have second digit வந்து 6 ஓகேங்களா இந்த நம்பர்ல வந்து 6 இருக்கு இங்க வந்து 0 இருக்கு so which one is the biggest number 0 வா 6 ஆ 0 வா 6 செகண்ட் வேல்யூ பார்க்கறோம் இப்போ சரிங்களா 0 வா 6 ஆன்னு பாக்கும்போது which is the greatest one 6 is the greatest one so 6 க்கு ரிலேட்டடான நம்பர் இது 167 so 810 க்கு அப்புறம் நம்ம எந்த நம்பர் போடணும் 167 ஓகேங்களா 100 and 167 வேல்யூ ஃபர்ஸ்ட் நம்பர் சேமா இருக்கு சோ நாம என்ன பண்ணிருக்கோம் ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்து செகண்ட் நம்பரை கம்பேர் பண்ணி எது கிரேட்டஸ்ட் நம்பர்னு பார்த்து போடுறோம் ஓகேங்களா அப்ப 810 ஃபர்ஸ்ட் வேல்யூ பிகெஸ்ட் நம்பர் தென் 167 இப்போ 3 டிஜிட்ல இதுவும் போயிடுச்சு இதுவும் போயிடுச்சு ஓகேங்களா நெக்ஸ்ட் ரிமைனிங் இருக்குது என்னப்பா 100 ரிமைனிங் இருக்குது 100 3 digits ரைட் பண்ணிட்டு லாஸ்டா தான் 2 digit எழுதணும்னு சொல்லிருக்கேன் சரிங்களா so 810 then 167 then 100 then last remaining இருக்கிற வேல்யூ என்னது 51 என்னன்னு சொல்லிருக்கேன் 2 digit நம்பர்னு சொல்லிருக்கேன் ஃப்ரண்ட்ல 0 போட்டு உங்களை கன்ஃபியூஸ் பண்றாங்க சோ நீ क्वेश्चன்ஸ்ல எழுதுனா ஃப்ரண்ட்ல 0 இருந்தா அதுக்கு வேல்யூ கிடையாது சரியா வேல்யூ இல்ல அத மைண்ட்ல ஏத்திக்க வேண்டாம் சோ 51 தான் லாஸ்டா நம்பர் ரைட் பண்றோம் இப்போ செக் பண்ணிக்கோங்க here 800 அதை விட 167 low value big number small number then இதுக்கு small number 100 is small number 50 okay what correct ஆயிடுச்சு அப்ப நமக்கு descending means big number goes to small number okay வா did you all understand புரியுதாப்பா big number ல இருந்து small number reach ஆகிறது descending order small number ல இருந்து big number reach ஆகிறது ascending order that's all பா okay வா ascending descending முடிஞ்சிச்சு இன்னும் நமக்கு செகண்ட் யூனிட்ல remaining addition sums and subtraction sums only தான் இருக்கு அத ரெண்டு கிளாஸ்ல பார்க்கணும் நமக்கு செகண்ட் யூனிட் முடியும் சரிங்களா okay thank you students